தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறோம். இந்த புனித நாள்ல வாசகங்கள் அடிப்படையில விரதம், பசி, நம்ம சோதனை வரும்பொழுது அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்றது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். எங்கோ படித்த ஒரு கவிதை. அம்மா கூறினால் இன்று விரதம் என்று மனதிற்குள் சிரித்து கொண்டேன், பசியின் வலி உணர்ந்தேன், வறுமையின் வலி உணர்ந்தேன். இது ஒரு சின்ன குழந்தை எழுதுற மாதிரி உள்ள ஒரு கவிதை. அதாவது சாப்பிட என்கிட்ட இருக்குது, நான் சாப்பிடலாம், சாப்பாடு வாங்க கையில காசு இருக்குது, ஆனாலும் ஏதோ ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நாம இருக்கும் பொழுது இந்த உடல் வந்து சுத்திகரிக்கப்படுதான். என்கிட்ட சாப்பிட ஒண்ணுமே இல்லை, நான் வறுமையில இருக்கிறேன் அப்படின்னும் பொழுது அது வந்து ஒன்லி நமக்கு பசியை தருது. நம்ம பசியா இருக்கிறோம், அந்த பசியில இருந்து நம்மளால எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம பசியா இருக்கும்பொழுது தலையை வலிக்கும், அப்புறம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சோர்வா இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடல இல்லைங்களா. இப்போ எடுத்துக்கொள்ளலாமே ஒரு எடுத்துக்காட்டுக்கு, காலையில நான் எந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், ஸ்கூல் போறேன், கோயிலுக்கு போறேன், விளையாடுறேன், படிக்கிறேன், நிறைய வேலைகள் செய்யறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து என்கிட்ட குறைபடுது. அந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்காத போது நமக்கு வந்து அது என்ன ஆகும்னா, மனசு வந்து ஒரு திருப்தி அடையாத நிலை இருக்கும். எதுவா இருந்தாலும் நமக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும். இப்போ எல்லாம் இருந்து சாப்பாடு மட்டும் இல்லை அப்படின்னா அது ஏதோ வந்து ஒரு பெரிய லேக்கிங்காவே இருக்கும் நமக்கு. அது போல இந்த பசின்றது ஒரு கொடுமையான விஷயம். ஆனால் பசித்திருப்பது கூட ஒரு வகையில நல்லதான். அதாவது விரதம் இருப்பது. இந்த ஆஷ் வெனஸ்டே இல்ல வந்து குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, இத மாதிரி நாட்கள்ல மட்டும்தான் நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. வாரத்துல ஒரு நாள் கூட இல்ல, நமக்கு எப்பெல்லாம் கடவுளோட அன்புல வந்து நம்ம வந்து ஒன்னாகணும், இல்ல நிறைய நான் ப்ரேயர் பண்ணணும், இல்ல என்னோட ஆன்ம கொஞ்சம் சுத்திகரிப்புக்காக நான் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம அடிக்கடி வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், நம்ம எப்பெல்லாம் பசித்திருக்கிறோமோ, அதாவது விரதம் எப்பெல்லாம் நம்ம இருக்கிறோமோ அப்போ வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஃபுட்டு தேவைப்படுது இல்லைங்களா. நமக்கு சாப்பாடு இல்லைன்னா நமக்கு வந்து ரொம்ப மனசு வேதனையா இருக்குது, சோர்ந்து போயிடுறோம். ஆனா அந்த சோர்வான நேரத்துல நமக்கு ஒரு விஷயம் புரியுமா, நம்ம ஆன்மாவுக்கும் ஒரு நல்ல உணவு தேவைப்படுது, நம்ம ஆன்மாவும் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற அறிவு நமக்கு வருமா, அறிவு கண்கள் வந்து நமக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நான் படிக்கிறேன். இப்ப பாருங்க, பசி வந்தால் பத்தும் பறக்கும். இது உண்மைதான். ஆனா அந்த பத்துன்றது என்ன, எனக்கு இது வரைக்குமே தெரியாது பத்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம், நானும் தெரிஞ்சுக்கிட்டா மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து படிக்கிறேன். அந்த பத்து என்ன அப்படின்னா, பசி வருகின்ற பொழுது மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், அப்புறம் தளர்ச்சி, தாளாண்மை, காமம், இது எல்லாமே நம்மள்ட்ட குறைஞ்சிடுமா. இந்த பத்துமே நம்மள்ட்ட குறையுமா பசி இருக்கின்ற பொழுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து நம்ம வாசகங்களை பார்த்தோம் அப்படின்னா, நற்செய்தி வாசகத்துல ஆண்டவர் வந்து சாத்தானால வந்து சோதிக்கப்படுறாரு. சரிங்களா. எப்போ இது நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் வந்து பசியால இருக்கும்பொழுது, அவர் வந்து 40 days வந்து போயிட்டு விரதம் இருக்கிறாரு, அங்க வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பா தந்தையோட ஒன்றாக இணைந்து இருக்கின்ற பொழுது, அவர் பசியா இருந்த பொழுது, அழகா பைபிள குறிப்பிட்டிருக்கு, அவர் பசியா இருந்த பொழுது அவர் வந்து சாத்தானால சோதிக்கப்பட்டார். அப்போ கடவுளின் மகன், அவருக்கு என்னங்க குறை, கேரக்டர்ல என்ன குறை இருக்கும், என்ன பாவம் இருக்கும், அவர்கிட்ட பாவமே இல்ல. வந்து பெர்ஃபெக்ட் மேன்னா அது வந்து ஆண்டவர் இயேசுதான். ஆனா அவரு கூட பசிக்கு தன்னை ஆளாக்கினார், விரதம் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த விரதம் இருக்கின்ற பொழுது நம்ம இன்னும் கடவுளோட திருவுளத்தை அதிகமா நம்ம தெரிந்து கொள்ளலாமா. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம உடலுக்கு வந்து ஒரு தேவை இருக்கின்ற பொழுது அதை நம்ம ஓவர் கம் பண்ணும் பொழுது நம்மளோட ஆன்ம தேவை என்ன அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ள நமக்கு வந்து அகக்கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ சாத்தான் அழகா சொல்லுது பாத்துங்க, அவர்கிட்ட ஒரு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுது இல்லைங்களா. அதாவது அவர் வந்து சோதிக்கப்படும் பொழுது, நீ வந்து இந்த கல்லை வந்து நீ அப்பமாக மாற்றினால், இந்த கல்லை வந்து நீ அப்பமாக மாற்று அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அதாவது மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வது அல்ல. சரிங்களா. இந்த உடலுக்கு தேவையான உணவு மட்டும் கிடைத்தா போதாது. அது மட்டுமல்ல கிறிஸ்தவ வாழ்வு, அது மட்டுமல்ல நமது ஆன்மீகம். ஆனால் நமது ஆன்மாவானது, நமது ஆன்மாவுக்கான சாப்பாடை நம்ம அப்பப்பவே போட்டுக்கிட்டே இருக்கணும். கடவுள் கூட இருக்கிறது, கடவுளை தேடி போறது, கடவுளை வந்து அதிகமா அன்பு செய்யறது, கடவுளோட மன்னிப்புல நம்ம வந்து மகிழ்ந்து இருக்கிறது, அந்த மாதிரியான தருணங்கள் நமக்கு வேணும் அப்படின்றது தான்.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு 2வது வாசகத்துல அழகான ஒரு வார்த்தை, வார்த்தை உன் அருகில் உள்ளது, உன் வாய் அருகில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது. இந்த நாவால அறிக்கையிட்டு மனதால நீ நம்புகின்ற பொழுது என்ன நம்பணும்? ஆண்டவர் இயேசுதான் உண்மையான கடவுள் அப்படின்னு நீ இயேசு கிறிஸ்துவ நம்புகின்ற பொழுது நீ மீட்படைவாய். ரொம்ப இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாத்துங்க. நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து விபூதி புதன்ல இருந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து 40 நாட்களுமே விரதம் இருக்கிற மனிதர்கள் உண்டு. அப்புறம் ஆஷ் வெட்னஸ்டே, அப்புறம் வந்து புனித வெள்ளி, இல்லைன்னா எல்லா நாளும் காலையில இல்ல ஈவினிங், ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து சூஸ் பண்றாங்க. இப்படி நாம நிறைய வந்து ஒருத்தல்கள் இருக்கிறோம், விரதம் இருக்கிறோம். அப்புறம் வந்து சிலர் வந்து குடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. நான் கூட நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ராமிஸ் இல்ல, கடவுள்கிட்ட நான் வந்து ஒரு அருளை கேட்கிறேன். லைக் 10:30க்கு மேலலாம் ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம். அப்புறம் வந்து என் கூட பிள்ளைங்க இருக்கிறாங்க. டிசிப்ளின் எதிர்பார்ப்போம். பிள்ளைங்கள்ட்ட வந்து கோபப்படுறதுக்கான சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணாலே நான் பெரிய வந்து ஒரு சக்சஸ் ஆன தவக்காலத்துல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அதனால அதெல்லாம் நான் ட்ரை பண்றதுக்காக நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம வந்து நிறைய இது மாதிரியான முயற்சிகள்லாம் நம்ம எடுக்கிறோம். இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த நாவால அறிக்கையிடணும். அதாவது நற்செய்தி நாவால அறிக்கையிட்டு இந்த மனதால நம்பணுமா ஆண்டவர் இயேசுதான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உண்மையான மீட்புன்னு சொல்றாங்க. ஸோ இன்றைக்கு நம்மளால முடிந்த அளவிற்கு இந்த இயேசு ஆண்டவர், அவரோட நற்செய்தி, அவரோட மன்னிப்பு, அவரோட அளவு கடந்த அன்பு, இதெல்லாம் வந்து நமக்கு சான்ஸ் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம வந்து மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த நாவால அறிக்கையிடுது அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்வீட், ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இது வந்து என்னோட வாழ்க்கையில நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். அதாவது எவ்வளவுதான் தடங்கல்கள், இடையூறுகள் வந்தாலும் கூட, ஆனா ஆண்டவர் இயேசு வந்து அறிவிக்காம இருந்தாதான் நான் வந்து இன்னும் பலவீனமா நான் ஃபீல் பண்றேன். அதனால ஆண்டவர் இயேசு வந்து நம்ம அறிக்கையிடுறதுக்கு நம்மளோட மற்ற நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய காரியங்கள் நிறைய இருந்தாலும், ஆனாலும் கூட இந்த புனித பைபிள வார்த்தை அருகில் உள்ளது. பாருங்க என் கையில இருக்குது. கடவுள் சொல்றது உண்மைதானே? வார்த்தை அருகில் உள்ளது, வாய் வைக்கப்பட்டுள்ளது, என் இதயத்தில் உள்ளது. இதை வந்து நாவால அறிக்கையிட்டு மனசால நம்பணுமா. அப்ப நம்ம என்ன செய்வோம்னா நமக்கு மீட்பு கிடைக்கும். சோ இதுதான் இன்றைக்கான ஒரு நற்செய்தி. பிளஸ் விரதம் இருக்கிறது நம்மள வந்து ஆன்மாவை வந்து சுத்திகரிப்புக்காக நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஒரு எண்ணத்தோட நாம வந்து விரதம் இருக்கலாம். ஆண்டவரோட அன்புல இன்னும் இணைந்து செல்லலாம். இந்த அருளின் காலம் உண்மையாலுமே நமக்கு வந்து ஒரு மனமாற்றத்தின் காலமாக மாறட்டும். மீண்டும் சந்திக்கலாம்.